ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி திரு விஜய் அவர்கள் பேசவே இல்லைங்க. அது என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஜென்சி இளைஞர்கள் இப்போ கிராஜுவேட் ஆகிறவங்க வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து கிராஜுவேட் ஆனவங்க கூட இன்னுமே ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ போன்ற நிறுவனங்களில் டெலிவரி பாய்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ குறித்து விஜய் வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கல. அதை பற்றி பேசவே இல்லைங்க. இது வந்து மிகுந்த ஏமாற்றம் அளிக்குது. நம்பர் ஒன் ரீசன் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொருளாதாரம் வந்து நல்ல நிலைமையில கிடையாதுங்க. நீங்கள் டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் ரூபி வந்து இப்போ 90 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதுக்கும் வேலைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நிறைய சம்மந்தம் இருக்குங்க. இப்போ ஒரு எக்கனாமி, ஒரு பொருளாதாரம் ஒரு ஹியூமனாக கன்சிடர் பண்ணீங்கன்னா, அதில் ஓடுற அந்த ரத்தம், அந்த மனிதனுடைய உடம்புல ஓடுற ரத்தம் தான் வந்து பணம்ங்கிறதுங்க. பணத்தோட வேல்யூ. ஸோ பணத்தோட வேல்யூ வந்து குறைய குறைய என்ன ஆகுன்னா, பொருளாதாரம் வந்து வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, டாட்டாஸ், ரிலையன்ஸ், யூனோ மகேந்திரா பெரிய எம்ப்ளாயர்ஸ் இவங்களெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க அடுத்த ப்ராஜெக்ட், அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் இதுக்கெல்லாம் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் தான் கடன் வாங்குவாங்க. ஸோ டாலரில் தான் கடன் வாங்குவாங்க. டாலரில் கடன் வாங்குறப்போ அவங்க திருப்பி அதோடைய இன்ட்ரெஸ்ட்டும் வட்டியும் வந்து டாலரில் தான் பே பண்ணி ஆகணும். இப்போ அவங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனுக்குரிய வட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ருப்பி வந்து ஃபால் ஆகிறப்போ, ருப்பி வேல்யூ வந்து குறையிறப்போ என்ன ஆகும், இவங்க வந்து நிறைய திருப்பி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு நிதி சுமை, ஃபைனான்ஷியல் பேர்டனை கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிதி சுமையில் அவங்க கஷ்டப்படுறப்போ, புதுசாக ஒரு பிரான்ச்சோ இல்லை புது ப்ராஜெக்ட்ஸோ எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க புது ப்ராஜெக்ட்ஸ், புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறப்ப தான் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாகுங்க. இப்போ வந்து இருக்கிற நிலைமையில வந்து கம்பெனிஸ் இருக்கிறத வச்சு ஓட்டலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. போதாக்குறைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற வந்து இன்னுமே அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து தீவிரப்படுத்த போகுது. சமீபத்தில் கூகுள் வந்து 1,50,000 கோடி ரூபா முதலீடை வந்து ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து விஜய் பேசுகிறப்ப, அவர் சீரியஸான விஷயங்கள் இதெல்லாம். இதை எடுத்து பேசுகிறப்ப தான் அவர் ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் அப்படின்னு நல்லாவே தெரிய வருங்க. சும்மா சினிமா டயலாக் பேசுகிற மாதிரி தூய சக்தி, தீய சக்தி இதெல்லாம் பேசுனதுனால ஒன்றும் ஆயிடப்போறது கிடையாதுங்க. 50 வருஷமா இதே தான் வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸாக இருக்குது. அதாவது அரசியல் உரையாடலே வந்து இப்படி தனி மனித தாக்குதலாக தான் இருக்குங்க தமிழ்நாட்டில். ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறத பற்றி, பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், இந்த மாதிரி சீரியஸான டாபிக் பேச ஆரம்பிங்க விஜய் அவர்களே. மக்களும் வந்து உங்களை இன்னும் சீரியஸாக எடுத்துக்குவாங்க. தேங்க்யூ.